ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்பவே எமோஷனலான படம். இந்த படத்தை நான் சின்ன வயசுல தான் பார்த்தேன். பார்த்து முடிச்சதும் ரொம்பவே எமோஷனலான அந்த அளவுக்கு இந்த படம் என் மனசுல இடம் பிடிச்சது. அது என்ன படம்னா 2007 ரிலீஸ் ஆன பிரிட்ஜ் டு தெரபத்தியா. இந்த படத்தை நீங்க பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா அழுதுருவீங்க. அந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஹீரோ ஜெஸ். இவன் ரொம்ப லோன்லியான பையன். வீட்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி இவனுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அதுவும் ஸ்கூலில் இவனை ரொம்பவே பில்லிங் பண்ணுவாங்க. ஆனால் ஜெஸ் அதையெல்லாம் கண்டுக்காம அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச டிராயிங் அண்டு ரன்னிங் இதில் மட்டும்தான் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். இப்படியே இவன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது இவன் படிச்சுட்டு இருக்க ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுறா. அந்த பொண்ணு பேர் லெஸ்லி. ரொம்பவே அழகான பொண்ணு. ஜாயின் பண்ண உடனே நம்ம ஜெஸ் கிட்ட வந்து பேசுகிறா. போக போக ஜெஸ்ஸும் லெஸ்லியும் ரொம்பவே பழக ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. கிட்டத்தட்ட ஜெஸ்ஸும் லெஸ்லியும் ஒரே மாதிரி தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான். அதனால ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. ஜெஸ் வீடும் லெஸ்லி வீடும் பக்கத்து வீடு தான். ஸோ ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போவாங்க. அந்த காட்டுக்குள்ளே எப்படி போகணும்னா ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும். அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு கயிறை ஸ்விங் பண்ணி அந்த ஆற்றோட அந்த கரைக்கு போவாங்க. இப்படி தான் இவங்க போகணும். ஸோ அதே மாதிரி போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளேயும் போய் அவங்களுக்கான உலகத்தையும் உருவாக்குறாங்க. அந்த உலகத்தோட பேர் தான் தெரப்பியா. அப்படியே ஜெஸ்ஸும் லெஸ்லியும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போகிறது, அவங்களுக்கான உலகத்தில் சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஜெஸ் ஸ்கூல் டீச்சர் கூட மியூசியத்துக்கு போகிற நிலைமை வருது. அப்போ ஜெஸ் என்ன பண்ணுறான்னா லெஸ்லியும் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறான். ஆனால் என்ன காரணம்னு தெரியல, கூட்டிகிட்டு போகாமல் போயிடுறான். போகும்போதே ரொம்ப கில்ட்டியாக தான் போகிறான். அப்படியே மியூசியத்துக்கும் போய் டீச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜெஸ் மியூசியத்துக்கு போன கேப்ல லெஸ்லி ஜெஸ் இல்லாததை பார்த்து அவன் காட்டுக்குள்ள தான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு வேகமா அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு அந்த கயிறை ஸ்விங் பண்ணியிருக்கா. ஆனா அந்த கயிறு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, அவுந்து விழுந்துருது. அதனால லெஸ்லி அந்த ஆத்துல விழும்போது தலையில அடிபட்டு இறந்து போயிடுறா. இது ஜெஸ்ஸுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ரொம்பவே உடஞ்சு போயிடுறான். ஜெஸ்ஸோட சேர்த்து நம்மளுமே ரொம்பவே உடஞ்சு போயிடுறோம். ஏன்னா இந்த படம் முழுக்க நீங்க பார்க்கும்போது லெஸ்லியோட கேரக்டர் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும். அந்த சமயத்துல திடீர்னு இறந்து போயிட்டான்னு சொல்லும்போது ரொம்பவே ஷாக்கா இருக்கும். ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கா இருக்கும். இப்போ ஜெஸ் ரொம்பவே உடஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஜெஸ் அதுலேருந்து மீண்டு வந்து எப்படி தன்னோட வாழ்க்கையை வாழ்றாங்கிறது தான் படத்தோட கதை. உண்மையிலே இந்த படம் முடியும் போது ரொம்பவே ஷாக் ஆவீங்க. அதனால ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்டிப்பாக அழுதுருவீங்க. ஸோ அந்த படம் ஒரு சாதாரண கிட்ஸ் மூவின்னு நினச்சி நீங்கள் பார்க்காதீங்க. இது ஒரு பக்கா எமோஷனல் மூவி. கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெஸ்ஸும் லெஸ்லியும் அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கான கற்பனை உலகத்தை உருவாக்கி அந்த காட்டுக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரெண்டாவது பிடிச்சது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஜெஸ் லெஸ்லி இறந்ததுக்கு காரணம் அந்த ஆற்றுல சரியான பாலம் இல்லாதது தான். ஸோ கிளைமேக்ஸில் ஜெஸ் அந்த ஆற்றுல ஒரு பிரிட்ஜ் கட்டுவான். அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே கைஸ், கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.